நாம பார்க்க போகிறது மகாகவி காளிதாஸ். தமிழில் எத்தனையோ புலவர்கள் இருந்தாலும் ஒரு சிலரை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? அந்த வகையில் பல்லவ மன்னர்கள்லேயே மிக முக்கியமான ஒரு மன்னர் யார் அப்படின்னா நந்திவர்ம பல்லவன். என்னன்னா அவர் புலவர்களை ரொம்ப நேசிச்சாரு, தமிழ் கவிதைகளை ரொம்ப விரும்பினார். தனக்கான இரங்கற்பாவை கேட்டு மகிழ்ந்து அந்த அறம் பாடிய புலவர் வாயால அது பழித்து அவர் உயிரும் பிரிந்தது. அப்படித்தான் நாம நந்திவர்மரை நம்ம சொல்றோம். நந்தி கலம்பகம் அப்படின்னு ஒரு நூலே இருக்கு. பல்லவர்களை மிக முக்கியமானவர் நந்திவர்மர். இது மாதிரியே ஒரு சம்பவம் நம்முடைய வட இந்தியாலே நடந்திருக்குங்க. அதிசயம்தான், ஆனா அதான் உண்மை. மகாகவி காளிதாஸ் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். வாய் கூட குளறு வழியாக தான் இருக்கும், பேசக்கூட வராது. மகாகவி காளிதாசராக மாறியது யாராலன்னா காளியினுடைய அருள். மகாகாளியினுடைய அருள் பெற்று அவர் ஒரே நேரத்தில் பேசும் வல்லமை பெற்று அறிவு ஞானத்தால பாடல் ஏற்றுகிற தன்மையும் அவர் பெற்றார். அவர் வாழ்ந்த நகரம் தாரா நகரம். அந்த நகரத்தை ஆண்ட மன்னனுடைய பேர் போஜன். அந்த போஜனுக்கு அமைச்சரவையில் ஒரு தலைமை புலவராக இருந்தவர் தான் மகாகவி காளிதாஸ். காளிதாசனுடைய பாடல்களை கேட்டு அவர் லயிக்கிறார். அவருடைய கவிதைகளை கேட்டு அவர் ரொம்பவும் புலகாங்கிரம் அடைகிறார். எப்பேற்பட்ட கவிஞர் புகழுதார். இப்போ மன்னருக்கு ஒரு சின்ன எண்ணம் வருது, எல்லா சுவையும் நம்ம அனுபவிச்சிட்டோமே, அந்த மரணச்சுவையும் நம்ம அனுபவிக்கணும். நாம இறந்துட்டா காளிதாசர் நமக்கு ஒரு இரங்கற் பாடுவார் இல்லையா? நமக்கு அந்த கேட்குற பாக்கியம் இல்லாமல் போயிருமே, அப்போ அதையும் கேட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை காளிதாசர்கிட்ட தெரிவிக்கிறார். காளிதாசர் மறுக்கிறார், இல்லை என்னால் முடியாது, நான் பாட மாட்டேன். ஏன்னா காளியினுடைய அருள் பெற்றதுனால என் நாக்கில் காளியே குடிகொண்டிருக்கிறா. நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது பழிச்சிடும். அதனால இந்த நாடு, இந்த மக்கள் ஒரு தலைவனை இழக்க நான் விரும்பலை, நானும் ஒரு நல்ல நண்பரை இழக்க விரும்பலை, என்னால் முடியாதுங்கிறார். மன்னர் விடுறதாவே இல்லை, நீங்கள் பாடியே ஆகணும், இது அரச கட்டளைங்கிறார். ராஜாவுடைய ஆணையை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும் அப்படிங்கிறார். இவர் எவ்வளோ பெரிய ஆணை, யாரோட ஆணையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துக்கு நான் செவிசாய்க்கவே முடியாதுன்னு இவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். மன்னர் என்ன சொல்றார், என்னுடைய ஆணையை நீங்கள் மறுத்தீங்கன்னா அரசாங்கத்தை எதிர்த்த குற்றமாகும், இதற்கு தண்டனை என்னன்னா நாடு கடத்தப்படுவீங்க நீங்கள் அப்படிங்கிறார். இப்போ நம்ம ஊரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் மன்னர் அவமதிச்சதாயிரும், கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நாடு கடத்தப்படுவீங்கிறார். நான் நாடு கடத்தி வேற எங்கேயாவது போனாலும் போவேனே ஒழிய, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு இரங்கல் பாவனை பாட மாட்டேங்கிறாரு மகாகவி காளிதாஸ். அப்படியே என்னாவது, கடைசியில் அவர் நாடு கடத்தணும் முடிவு பண்ணி அவர் நாடு கடத்திடுறாங்க. அவர் தேசமாக அவர் அலைஞ்சு போயிட்டு இருக்காரு. அவருடைய பிரிவை மன்னனால தாங்க முடியல. அந்த போஜன் என்ன பண்றான், அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மாறு வேடம் போட்டு குறுகுறுக்கார மாதிரி வேஷம் போட்டு அவர் போறார். ஒரு இடத்துல ஒரு வயதிகரா ஒரு முதியவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த சந்திப்பு நிகழுது. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே இவர் சொல்கிறார், நான் தாரா நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே தாரா நாடா அப்படின்னோடனே மன்னர் எப்படி இருக்கார் அப்படின்னு அவர் கேட்குறார். யாரு? புலவர் கேட்குறார். அப்பந்தான் மன்னருக்கு அவர் தான் புலவர்னே தெரியுது, அந்த அளவுக்கு அடையாளம் தெரியல. அந்த புலவருக்கு எதிரில் நிற்கிறது மன்னன் தாங்கிறதும் தெரியல, இவர் மாறுவேடத்தில் இருக்கிறதுனால. மன்னர் அந்த நேரத்தில் மன்னர் இல்லையா, அவருடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, தாரா நாட்டினுடைய மன்னரா, அவர் இறந்து ஒரு 6 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிற செய்தியை, துக்க செய்தியை சொல்கிறார். அப்போ புலவரால் தாங்கிக்க முடியல. அப்போ ஐயோ அவர் இரங்கல்பா கேட்டாரே அப்படின்ட்டு அந்த நேரத்திலேயே அவர் இரங்கல்பாவை பாடுறார். அதிசயம் பாருங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் முன்னாடி இருக்கிற ஒரு மன்னருங்கிறதே தெரியல. அந்த இரங்கற்பா பாடி முடிக்கவும் முன்னாடி இருக்கிற அந்த போஜன் மன்னன் என்ன பண்றாருன்னா உயிர் நீத்துறார். அப்பந்தான் காளிதாசுக்கே தெரியுது, முன்னாடி இருக்கிற ஒரு மன்னர் நம்மகிட்ட இரங்கற்பாவை கேட்கணுங்க கதை இதை சொல்லியிருக்காருங்கிறதே அவருக்கு அப்பந்தான் புரியுது. அப்போ அந்த இடத்த காளி தேவி தோன்றி ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் அசரீதியாக, இவரை மீட்டு தரணும் அப்படின்னா நான் ஒரு சில மணி நேரம் நான் மீண்டும் அவரை உயிர்ப்பித்து நான் தருகிறேன், நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னா சொல்லிக்கலாம் அப்படி காளிதாசர்கிட்ட சொல்லுவதாகவும், காளிதாசனுடைய புலமைக்கு கட்டுப்பட்டு காளிதாசர் மீண்டும் அவரோட சேர்ந்து சில உரையாடல்கள் எல்லாம் நிகழ்த்தி அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே அவர் சில பாடல்களை எல்லாம் எழுதியதாகவும், அது சம்பு போஜன் அப்படின்னு ஒரு நூலாவே வெளிவந்திருக்கு. அதிலிருந்து வந்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம்பூர்வ ராமாயணம்னு சொல்லக்கூடிய இந்த ராமருடைய கதை
முதல்ல அங்கேருந்து தான் தோன்றியது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.